ஸோ கண்டங்கத்திரியினோட வேர், கத்தரி வேர், சிறு தேக்குன்னு சொல்லக்கூடிய கண்டு பாரங்கி, கோரைக்கிழங்கு சுக்கு இது எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு 4 லிட்டர் தண்ணி விட்டு 1 லிட்டராக காய்ச்சி வடிகட்டிட்டு இதை அப்பப்போ சூடாக வந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னாலே உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய வலி, நுரையீரலில் தேங்கக்கூடிய சளி இது எல்லாமே வந்து வெளியாகும். பல் சொத்தைக்கும் இந்த கண்டங்கத்திரியினுடைய விதைகளை பயன்படுத்துறது உண்டு. இது இன்னும் கிராமப்புறங்களில் ஒரு அருவாளை வந்து நல்லா காய வச்சுட்டு நல்லா நெருப்பில் வந்து சூடு பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வேப்பெண்ணெய் ஒரு 4-5 சொட்டு விட்டுட்டு இந்த கண்டங்கத்திரியினுடைய விதையை வந்து அது மேலே போடுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய புகை ஒரு கொட்டங்குச்சி வந்து அது மேலே வந்து கவுத்தி வச்சுட்டு அதில் சின்ன ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டை வழியாக அந்த ஆவி வந்து அவங்களுடைய பல்ல வந்து படணும், சொத்தைப்பல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து படணும். ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்கடி பண்ணும்போது இந்த பல் சொத்தை, இந்த பல்லில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வெளிவரும் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் இன்னும் கூட வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதே போல் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டங்கத்திரியினுடைய வற்றலாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த வற்றலை வந்து அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு தைராய்டில் நிறைய மாற்றங்கள் வந்து வருது. ஸோ அது கூட ஓம்கார பிராணாயாமம், இன்னும் சில மூலிகை மருந்துகளோட இந்த கண்டங்கத்திரியினுடைய வற்றலை வந்து பயன்படுத்தலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.